ஹலோ மக்களே, நண்பா மிஸ் எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். டெய்லி ஒரு வீடியோ 6 மணிக்கு போடுவேன். இந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சேனலில் கரண்ட் இஷ்யூவாக நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேலை பற்றி போயிட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். டோன்ட் மிஸ் இட். அப்புறம் வருத்தப்படுவீங்க. மக்களே, நம்ம எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த தமிழ்நிலையில் இருக்கவர். இவர் யாருன்னா நமக்கு தெரியல. ஏதோ நடிகர்னு நினைக்கிறேன். சீரியல் ஆக்டரஸா இல்லை அந்த காலத்து மலையாள பட ஆக்டரா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் பார்த்துருக்கேன் இந்த மூஞ்சி எங்கேயும். ஓகேங்களா? இவர் வந்து ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுவார். பயங்கர அப்படியே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி பேசுவார். சார் என்ன பேசுகிறான்னு கேட்போம். விஜய்க்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கலாம், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கறது தவறு நான் என்றைக்குமே சொன்னதில்லை. எல்லாருமே என்றைக்கோ ஒரு நாள் புதுசாக வந்தவங்க தான். திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு நாள் புதுசாக வந்தது தான். ஏடிஎம்கே புதுசாக வந்தது தான். பிஜேபி ஒரு நாள் என்றைக்கோ ஒரு நாள் எல்லாருமே புதுசாக வந்தவங்க தான். இப்போ இவர் பேசுகிறத பார்க்கும்போது கரெக்டாக தானே பேசுகிறாரு. புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லா கட்சியுமே புதுசாக தானே வந்துச்சு. பிஜேபி புதுசாக தானே வந்திருக்கு. டிஎம்கே புதுசாக தானே வந்துச்சு. எல்லாம் ஒரு காலகட்டத்தில் புதுசாக தானே வந்தாங்க. அதனால் புதுசாக வர்றதை வந்து நாங்கள் வந்து தப்பே சொல்ல மாட்டோம். புதுசாக வர்றதை நாங்கள் வரவேற்போம் அப்படின்னு இவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்க புதுசாக வர வரைக்கும், புதுசாக வந்துட்டாங்கன்னா, களத்தில் இறங்கிட்டாங்கன்னா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கணும்ல. அதுதான் பார்ப்போம். வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நம்பர் 1, ஆல்ரெடி எனக்கு இங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னா நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள் பிரச்சனை இருக்கிற இடத்துல வாய்ப்பு தேடலாம். வாய்ப்பு எப்படி வரும்? எங்கேயோ ஏதோ ஒன்று இல்லை, ஒரு குறைபாடு இருக்குங்கிற இடத்துல வாய்ப்பு வரும். குறைபாடே இல்லாமல் சரியாக போயிட்டு இருக்கிற இடத்துல எப்படிங்க வாய்ப்பு போனா? பாருங்க, நியாயமாக தானே கேட்குறாரு. இது நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஏன்னா வாய்ப்பு இவங்க கொடுப்பாங்க. வாய்ப்பு வந்து யாராக இருந்தாலும் புதுசாக கொடுப்பாங்க. பட் இங்கே என்ன தேவை இருக்குது? இங்கே தான் எல்லாம் சரியாக போய்கிட்டு இருக்கையா, எல்லாமே சரியாக போகுது. அப்புறம் எதுக்கு நீ புதுசாக வர்ற அப்படின்னு இவர் கேட்குறாப்புல. இப்போ இவருக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லுவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்தில் ஒரே ஒரு டீ கடை தான் இருக்குது. கிட்டத்தட்ட 30, 40, 50 வருஷமாக அந்த டீ கடை தான். வேறு எந்த டீ கடையுமே இல்லை. வேறு யார் வந்து கடை வைக்க வந்தாலும் அந்த டீ கடைக்காரன் விட்றதில்ல. புரியுதுங்களா? அடித்து பிடிச்சி உன்னை முடிச்சு விட்ருவான். அப்போ எனக்கு நான் ஊரில் வாழ்கிற எனக்கு என்னன்னா, எனக்கு அந்த ஊரில் வேறு எந்த டீ கடையுமே கிடையாது. நான் அதில் தான் குடித்தவனும், பிடிக்குதோ பிடிக்கல அதுதான் குடித்தவனும். அப்படி தானே? இப்போ நான் ஃபஸ்ட்டு போகும்போது என்ன பண்ணுறான், அவன் ஃபஸ்ட்டு கடையை திறந்துருக்கும்போது என்ன பண்ணுறான், நமக்கெல்லாம் புதுசாக அப்படியே கெட்டி பாலில் ஆடையெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக டீ கொடுக்குறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சம் போக 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 அவன் பேர் எடுக்க அவனை தவிர்த்து இங்கே யாருமே இல்லை, வேறு எவனுமே டீ கடை வைக்கல அப்படின்னும் போது அவன் குவாலிட்டி என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு நான் அவன்கிட்ட குடிச்சிருப்பேன்ல, ஆனால் அந்த டேஸ்ட் எனக்கு திரும்பி கிடைக்குமானா கிடைக்கல. ஏன்னா அவன் தான் என்னோடய குவாலிட்டி குறைச்சிட்டான். ஆனால் அப்போ அவனுக்கு பிடிச்சவங்களாம் இருக்காங்க பாருங்க, அவனுக்கு அதே மாதிரி குவாலிட்டி அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். எப்பயுமே மெயின்டைன் பண்ணி அவனுக்கு யாரெல்லாம் வந்து கூட நிற்கிறாங்களோ, இந்த புதுசாக யாரையும் வர விடாமல், புதுசாக கிட்ட கடை திறக்க விடாமல் யாரெல்லாம் வந்து அவனை பாதுகாக்கிறாங்களோ அவங்கள நல்லா பார்த்துக்கிறான். ஆனால் இந்த கடை ஓடுறதே அந்த ஊர் மக்கள்னால தான். அந்த மக்களை நல்லா பார்த்துக்க மாட்டேங்கிறான். அந்த மக்களுக்கு நல்ல டீ கொடுக்க மாட்டேங்கிறான். புரியுதுங்களா இல்லையா? அவன் கொடுக்குற காசுக்கு அவனுக்கு குவாலிட்டியான டீ கிடைக்க மாட்டேங்குது அவனுக்கு. ஆனால் வேறு வழி இல்லை, டீ குடிக்கணும், எங்கே போகிறதுன்னு தெரியல, அவன் ஒன்று தான் இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த டீ நல்லா இருக்கா நல்லா இல்லையானா அந்த மக்களுக்கு தானே தெரியும். அந்த கடையை சுற்றி சப்போர்ட் பண்ணுற இவனை மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி தெரியும், இல்லை உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ இங்கே மக்கள் பாதிப்படைகிறாங்களா இல்லையான்றது மேட்ரு. அப்போ இந்த மக்கள்லேருந்து ஒருத்தன் கிளம்பி வர்றான், சரியா எனக்கு இந்த டீ பிடிக்கல, ஆனால் நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீ கொண்டு வரேன், புதுசாக ஒரு டீயை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி நான் இறங்கும்போது, நான் தான் இங்கே இருக்கேன்ல, அப்புறம் ஏன் நீ வர்ற அப்படின்னு கேட்டால் என்ன நியாயம்? நீ போட்டது எனக்கு பிடிக்கல, உன் டீ சரியில்லைன்றனால தானே நான் வரேன் கடை திறந்துக்கிட்டு. நீ தானே புதுசாக யார் வேணா வான்னு சொன்னேன், அதான் நான் வந்திருக்கேன். இப்போ வந்தவொடனே ஏன் வந்தேன்னு கேட்குறேன். கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். கல்யாணம் பண்ணேன், குழந்தை பெற்றேன், குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், நல்லா இருக்கேன். புதுசாக ஒரு வாய்ப்பு வேணுங்கிறதுனால நான் வந்து நாளைக்கே டிவோர்ஸ் பண்ணிட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுறீங்களா? எனக்கு புதுசாக ஒரு வாய்ப்பு தேவைப்படுது. இதை ஒத்துக்குவீங்களா நீங்கள்? இவனுக்கு ஏன் திரும்ப டீ கடை கூட உதாரணம் கொடுத்தேன். இப்போ இந்த மாதிரி பேசுகிறான் பாருங்க, எதை கூட கம்பேர் பண்ணுறான் பாருங்க. சரி, இதுக்கு நம்ம ஒரு குட்டி கதை சொல்லுவோம். டேய், கல்யாணன்றது 2 பேர் சேர்ந்தது, புருஷன் பொண்டாட்டி. நீ மட்டும் நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு சொன்னால் எப்படி? அது உன் பொண்டாட்டிகிட்ட கேட்டால் தானே தெரியும். புரியுதா இல்லையா?
உன் பொண்டாட்டிக்கு உன் மேலே 1008 குறை இருக்கும், 1008 பிரச்சனை இருக்கும், வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கும். அதனால உன்னோட பார்வையில் நம்ம பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருப்ப. ஆனால் பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பொண்டாட்டிகிட்ட கேட்டால் தானே தெரியும். நீ கேட்கலைன்னு என்ன பண்ணுவான்? பொண்டாட்டி என்னைக்காவது ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா கிளம்பி போயிடுவான். இதே தான் புருஷனுக்கும். புருஷன் பொண்டாட்டி சரியில்லைன்னா புருஷன் கிளம்பி போயிடுவான். அந்த வாய்ப்பு வர்ற வரைக்கும் அவங்க வந்து காத்துட்டு உட்காந்து தான் இருப்பாங்க, வேறு வழி இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா அந்த காலகட்டத்தில் பெருசாக டிவோர்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா பெருசாக படிப்பறிவு கிடையாது. இப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற கோட்பாடு ரொம்ப அப்படியே கலாச்சாரம், புருஷனுக்கு அடங்கிய மனைவி இப்படிலாம் இருப்பாங்க. அடித்தாலும் மிதித்தாலும் உதைச்சாலும் கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்லி இருந்த பெண்கள் அந்த காலத்தில். ஆனால் இன்றைக்கி வேலைக்கெல்லாம் போக ஆரம்பித்ததுக்கப்புறமா சின்னதாக பிரச்சனைனா கூட நீ என்னடா என்ன அடிக்கிற வைக்கிறேன்னு சொல்லிட்டு வெட்டி விட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ரெடி ஆயிடுச்சு, ஒரு ஆப்ஷன் இருக்குது. புரியுதா இல்லையா? நீ என் புருஷனை நம்பி தான் நான் காலத்துக்கு வாழணுன்ற அந்த பயம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு வேலை பார்க்குறதுக்கான தெம்பு இருக்குது, அதுக்கான படிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குன்னும் போது நான் தனியாக என் பிள்ளைய பார்த்துக்க முடியும், நான் தனியாக நான் வாழ முடியுன்ற அந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் இல்லாதப்ப அவங்க வந்து கணவனே கண்கண்ட தெய்வம். ஆப்ஷன் இருக்கப்ப கணவனை கள்ள தூக்கி அடிப்போம். புரியுதா இல்லையா? ஸோ இங்கே புருஷன் பொண்டாட்டியாக இருந்தாலுமே 2 பேரும் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையான்னு 2 பேருக்கு தான் தெரியும். இங்கே அதே தான், அரசியலும் அப்படி தான். கட்சி, மக்கள். இதில் கட்சியை நீ புருஷன் மாதிரி வச்சுக்க, நாங்கள் பொண்டாட்டி மாதிரி வச்சுக்க. நாங்கள் சந்தோஷமாக இருக்காங்களே நீ எங்கிட்ட தான்டா கேட்கணும், முட்டாப்பையில். நீ சந்தோஷமாக இல்லைன்னா எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வருது. அப்போ அந்த ஆப்ஷன் வரும்போது நாங்கள் தேடி போகிறோம். இதில் என்ன உனக்கு என்ன பிரச்சனை? வெயிட் பண்ணுங்க. என்னைக்கா ஒரு நாள் சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல, அன்னைக்கு வந்து நீங்கள் புதுசாக வாய்ப்பு தேடலாம். என்னைக்கா சரியில்லாமல் போச்சுன்னா நான் புதுசாக வாய்ப்பு தேடலாம். சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னைக்காவது பிரச்சனை வரும்போது நீ வா, அதை விட்டுவிட்டு இப்போ ஏன் வர்ற, அன்றைக்கி வா நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற. சார் வந்து குடும்ப மேட் எடுத்தனால குடும்ப மேட்லேயே சொல்லுவோம். இப்போ நீ நல்லவன்னு சொல்லி உனக்கு ஒருத்தி வாக்கப்பட்டு வந்துட்டா, நீ என்ன பண்ணுற? வாக்கப்பட்டு வந்துட்டா இனி நம்மளோட அடிமைன்னு சொல்லிவிட்டு அவளை அடிக்கிறது, உதைக்கிறது, மிதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிற. அவளுக்கு உலகமே தெரியாமல் அவகிட்ட இருக்க சொத்து வரதட்சணை இருந்து எல்லாத்தையும் வாங்கி நீ என்ன பண்ணுற? உன்னோட கீப்புங்களுக்கு கொடுத்துட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கிற. அந்த கீப்புங்களை சந்தோஷமாக பார்த்துக்கிற. ஆனால் உனக்கு வாக்கப்பட்டு வந்தவளை விட்டுற. ஆனால் அவளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. உன்னையே திருப்பி நாடி திருப்பி உங்ககிட்டே வர்றா. வேறு வழி இல்லை, அவளுக்கு போகிறதுக்கு போக்கடலை. ஆனால் உங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு குழந்தை பிறந்தது. அந்த பிள்ளைங்க வளருது. அப்போ அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து அது வளருது. வளர்ந்ததுக்கப்புறமா அதுக்கு தெம்பு வருது, திராணி வருது, சம்பாதிக்க வருது, எல்லாமே போகுது. நல்லா சம்பாரித்து இனி நம்ம அம்மாவை நம்ம காப்பாற்ற முடியுன்ற ஒரு நிலை வருது. ஒரு பையனோ பொண்ணோ யாரை வேணா இருக்கட்டும். அந்த டயத்தில் அம்மா இனி போதும், இவன்ட்டு அடி வாங்கினது போதும், இதுக்கு மேலே நீ இவன்ட்ட வேண்டாம், இந்த புருஷனை தோட விட்டு தலை முழுகிரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பையனை அவங்க அம்மா வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது அந்த அம்மா புருஷன் வேண்டான்னு சொல்லிட்டு பையன் பின்னாடி தான் போவாங்க. புரியுதா இல்லையா? இப்போ நீ கேட்ட இல்லை, நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன்னு. நீ நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த அம்மா பையன் வந்து சொல்லும்போது உங்கள் அப்பா என்னை நல்லா பார்த்துக்கிறாருப்பா, நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே அது இல்லைடா, அறிவட்ட முட்டாப்பையில். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது வாய்ப்பு தேடுறதுக்கு. இதை விட நான் சிறப்பாக செயல்படுவேன். நான் அதை ஆல்ரெடி நான் சொன்னதான், நீ இவ்வளோ செஞ்சிருக்கல, நான் அவ்வளோ செய்வேன், அதை போல 3 மடங்கு செய்வேன். ஆனால் அதை அந்த சேலஞ்சுக்கு அடிப்படை கேட்பேன் நான். சார் ஆப்ஷன் கொடுக்குறாரு, இன்னொரு ஆப்ஷன். அதாவது இதை விட நீங்கள் சிறப்பாக ஒன்று செய்வீங்க, சூப்பராக செய்வீங்க அப்படின்னா அப்போ ஒன்று ஓகே, அப்போ வந்து வாய்ப்பு கொடுப்பாரான். ஆனால் கேள்வி கேட்பாரான், எப்படி செய்வேன், அதுக்கு நீ வந்து ப்ரூவ் பண்ணுமா, இப்படிலாம் நான் செய்வேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் வந்து இவர் வந்து வாய்ப்பு கொடுப்பாரான். அப்பனுக்கு ஒரு குட்டி கதை சொல்லுவோமா, நீ கொள்ளையடிச்சு வச்சிருக்கல பணம், கொள்ளையடிச்சு வச்சிருக்கல எங்கள் அம்மா கிட்ட இருந்து எல்லாத்தையும், நகை நெட்டு ஆட்டை போட்டு நிலம் புலம்னா ஆகிய பாட்டை போட்டு கொள்ளையடிச்சு வச்சிருக்கல, அதெல்லாம் உன் கீப்புகள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கல, அதெல்லாம் பிடிங்கி திருப்பி எங்கள் அம்மா கிட்ட கொடுப்பேன். அது செஞ்சாவே போதும், அவங்க சூப்பராக இருப்பாங்க. நீ எல்லாம் ஊழல் பண்ணிகிட்ருக்கல, அதை நான் செய்ய மாட்டேன், நான் கொள்ளையடிக்க மாட்டேன், அவங்கள்ட்ட இருந்து பிடிக்க மாட்டேன். ஆனால் நீ பிடிங்கி வச்சுருக்கத உங்ககிட்ட பிடிங்கி அங்கே குடிப்பேன். இதுக்கு பேர் தான் சிறப்பாக செய்கிறது. புரியுதா? அப்போ அதை நான் சிறப்பாக செய்யணும் அப்படின்னா நான் அந்த இடத்துல வந்து உட்காரணும். எங்கே நீ உட்காந்துருக்கல சேரு, அந்த சேர்லேருந்து நான் உட்காரணும். எந்திரிச்சு போன்னு சொல்லிவிட்டு அந்த சேரில் நான் வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் நான் பிடுங்க முடியும். இப்போ என்கிட்ட பிடுங்க முடியாது, ஏன்னா நான் தனியாளாக இருக்கிறேன். ஆனால் நான் அந்த சேரில் வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னா எங்கள் அம்மாவோட சப்போர்ட் எனக்கு ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து நான் உன்கிட்ட வந்து எல்லாத்தையும் பிடிங்கி அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். புரியுதா? இதுதான் குட்டி கான்செப்ட். இதில் இந்த அம்மான்றது மக்கள்,
பையன்றது விஜய், அப்பான்றது திமுக, கீப்புன்றது திமுகவுடைய சொந்தங்கள், பந்தங்கள், குடும்பங்கள், அதுக்கப்புறம் திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, அப்புறம் அவங்க பிள்ளைங்க, இப்படி புரியுதா இல்லையா? இதெல்லாம் கீப். ஸோ இப்போ புரியுதா? ஸோ இந்த கான்செப்ட் தான் நாங்கள் இப்போ. அதனால் புதுசாக வர்ற அவங்க பிள்ளைய அவங்க தேர்ந்தெடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இதில் நீ என்ன வாய்ப்பு கொடுக்குறது? நீ வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நீ ஒன்றும் கிடையாது. அது ஆல்ரெடி வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அங்கே அவங்க அம்மா ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் டயர்டாகிருப்பீங்க, வயசாகிடுச்சுலப்பா உங்களுக்கும், போங்க போய் ரெஸ்ட் எடுங்க. எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ சொந்த பிள்ளைய விட்டுவிட்டு கீப்புக்கு பிள்ளைக்கு நீங்கள் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க. அது எப்படி? இதில் சொந்த பிள்ளைன்னா யார்? மக்கள் தான், நம்ம தான். நம்மளை விட்டுவிட்டு கீப்புங்களுக்கு செஞ்சுட்டு இருந்தால் எப்படி? கீப்பு பிள்ளைங்களுக்குன்னு நியாயமா? ஸோ நியாயம் இல்லைல்ல மக்கள். இப்போ இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவருக்கு இந்த பதில் போதும் இல்லை. எனியோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சரி, another வீடியோ. லவ் யூ ஆல், டேக் கேர், பை.